ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாராகி அம்மனை உண்மையா மனமுருகி வழிபாடு செய்து வந்தா நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமா பல தலைமுறைகளுக்கு தலை தோங்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்முடைய குடும்பம் மட்டுமல்லாம நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வறுமை அப்படின்ற ஒரு சொல்லே இருக்கக்கூடாது. கஷ்டம் அவங்க வாழ்க்கையில தெரியவே கூடாது. வாழ்க்கையை அவங்க நல்லபடியா வாழணும் அப்படின்னா வாராகி அம்மனை நாம எந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும், வாராகி அம்மனுடைய எந்த ஒரு நாமத்தை சொல்லி நாம வழிபாடு செய்ய வேண்டும், அதை பத்தின ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கான பதிவுல எடுத்து சொல்லி இருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த பதிவை வாராகி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். ஓம் கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே. வாராகி அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு உரிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், பஞ்சமி திதிகள், சப்தமி திதி, தசமி திதி, அஷ்டமி நாட்கள்ல வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து உங்களால வேறு எந்த கிழமையில வழிபாடு வைக்க முடியும் அப்படின்னாலும் வழிபாடு செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. இப்போ வாராகி தாயார எந்த முறையில நாம வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்திடலாம். வாராகி தாயாருடைய திருவுருவ படமோ சிலையோ இருந்தது அப்படின்னா அந்த சிலையை சுத்தம் பண்ணிட்டு, படத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய திருவுருவ படத்தையும் சிலையும் வைத்து வழிபாடு செய்யறதுக்கு பயம் இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்க, அதாவது மனதுல பயம் இருக்கிறவங்க வாராகி தாயாருடைய படத்தை நீங்க வைத்து வழிபடலாமா அப்படின்னு பயம் இருக்கிறவங்க இந்த படத்தை வீட்டுல வச்சுக்க வேண்டாம். நீங்க ஏற்றக்கூடிய அந்த தீப ஒளியில வாராகி அம்மன் இருக்கிறதா நினைத்து நீங்க தரிசனம் பண்ணிக்கலாம். ஆனா சிலையையோ படத்தையோ வீட்டுல வைத்து வழிபடுவதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. தாராளமா வைத்து வழிபாடு செய்யலாம். மனதில் பயம் இருக்கிறவங்க மட்டும் அதை தவிர்த்துடுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை, இப்போ இந்த வழிபாட்டை நீங்க எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையிலோ, செவ்வாய்க்கிழமையிலோ, பௌர்ணமி நாளிலோ, அல்லது பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்களிலோ, அமாவாசை நாளிலோ, இப்படி எந்த நாட்கள்ல வேணும்னாலும் நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். ஒரு சின்ன கிண்ணத்துல பனை வெல்லம் எடுத்துக்கிறங்க. நமக்கு முக்கியமா இந்த வழிபாடு வைக்கிறதுக்கு பனை வெல்லம் தான் தேவை. இந்த பனை வெல்லத்தை பூஜை அறையில வாராகி தாயாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த விளக்குக்கு முன்னாடி வாராகி அம்மன் நினைத்து நிவேதினமா வச்சிருங்க. வாராகி தாயாருடைய திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த பனை வெல்லத்தை நீங்க நிவேதினமா வச்சிடலாம். தீபம் மட்டும்தான் இருக்கு, தீபம் தான் நீங்க ஏற்றி வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த தீபத்தின் முன்னாடி இந்த பனை வெல்லத்தை நிவேதினமா வச்சுட்டு அதுல வாராகி தாயார் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் அந்த தீபத்தின் முன் அமர்ந்து வாராகி அம்மனை மனதார நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. வாராகி அம்மனுக்கு அப்படின்னு பிரத்யேகமா, அதாவது ரொம்ப மிகவும் பிடித்த பூக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள் வாராகி அம்மனுக்கு ரொம்பவே உரியது. சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செம்பருத்தி மலர்கள் நம்ம வைக்கலாம். அது போல செந்தாமரை மலரும் வாராகி அம்மனுக்கு படைக்கலாம். இந்த மலர்கள் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல வாசனை மிகுந்த மலர்களை வாராகி அம்மனுடைய படத்துக்கோ இல்ல நீங்க ஏற்றி வைத்து அந்த விளக்கின் முன்போ வைத்து நீங்க வாராகி அம்மனை வழிபட துவங்கலாம். இப்ப இந்த வழிபாடு செய்யறப்போ நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வாராகி தாயாருடைய மந்திரம், இந்த மந்திரத்தை நான் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கிரீன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நீங்க இந்த வழிபாடு செய்யறப்போ வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 27 முறை உச்சரிக்கணும். 27 முறை அப்படின்றது கட்டாயமா சொல்லுங்க. முடிந்தா 108 முறை உச்சாடனம் செய்வது அப்படின்றது மிக மிக சிறப்பு. ஓம் அபராஜித வாராகியே நமக, ஓம் அபராஜித வாராகியே நமக, ஓம் அபராஜித வாராகியே நமக. இந்த மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா வாராகி தாயார்கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்களோ, எந்த மாதிரியான வழிபாட்டுக்காக எந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை உங்களுக்கு சீக்கிரமே நிறைவேற்றி தரக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி தாயாரை நீங்க வழிபாடு செய்யலாம். ஓம் வாராகி தேவியே நமக.
இந்த மந்திரத்தையும் நீங்க வந்து சொல்லலாம். உங்களால முடிந்தது அப்படின்னா 108 முறை வந்து உச்சரிப்பது உங்களுக்கு சிறந்த பலன்களை வந்து பெற்றுத்தரும். அதே மாதிரி மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறப்ப வந்து கீழே ஏதாவது விரிப்பு போட்டு அது மேல அமர்ந்து நீங்க மந்திரங்களை வந்து உச்சரிங்க. உடலும் மனதும் தூய்மையாக வந்துட்டு இருக்கட்டும். தீட்டு இல்ல பெண்கள் வந்து மந்திரங்களை வந்து உச்சரிக்க வேண்டாம். மற்றபடி ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வழிபாட்டை வந்துட்டு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க வந்து மந்திர உச்சாடனம் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எதிரி தொல்லை, கடன் தொல்லை, பண பிரச்சனை, இப்படி அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய குடும்பம் 7 ஜென்மத்துக்கும் சந்தோஷமா வறுமை இல்லாம தலை தோங்கணும் அப்படின்னு வேண்டுதல் வந்து வச்சிடுங்க. இப்படி வேண்டுதல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சு உங்க பூஜையை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம். பூஜை வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வாராகி தாயாருக்கு நிவேதினமா வைத்த அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெள்ளத்தை கொண்டு போய் எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்து பக்கத்துல வந்து வச்சிடணும். நீங்க வைத்த இந்த வெள்ளத்தை அந்த எறும்பு வந்து எடுத்துட்டு போறப்போ உங்களை மனதார அந்த எறும்புகள் வந்து வாழ்த்தும். அப்போதே நீங்க செய்த பாவத்துக்கான பிராய்ச்சித்தம் வந்து கிடைச்சிடும். இதோடு மட்டுமல்லாம அந்த எறும்பு நீங்க வைத்த வெள்ளத்தை 2.5 ஆண்டுகளுக்கு சேகரித்து அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கும். சேகரித்து வைத்த அந்த உணவுப் பொருளை ஒவ்வொரு முறை அந்த எறும்புகள் வந்து சாப்பிட்றப்பையும் உங்களுடைய கர்ம வினைகள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, தோஷங்களுக்கு நிவர்த்தி வந்து கிடைக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை வந்து செய்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டுவிட வேண்டாம். வாரத்துல ஒரு நாளோ அல்லது 2 நாட்களிலோ உங்களுடைய வீட்டுல வாராகி அம்மனை நினைத்து இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படுவதை நீங்க கண்கூடா வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு படிப்படியா ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் வந்து கிடைக்கும். நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து கிடைக்கும். நிம்மதி வந்து பிறக்கும். கஷ்டங்கள் நிறைந்த வீட்டுல வாராகி அம்மன் காலடி எடுத்து வச்சுட்டாலே அந்த முதல் அந்த வீட்டுல கஷ்டம் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி எதிர்மறை சக்திகள், கெட்ட சக்திகள், இது அனைத்துமே வந்துட்டு வெளியேறிடும். நம்பிக்கையோடு வாராகி அம்மனுடைய பாதங்களை வந்து பற்றிக்கிறங்க. இந்த வழிபாட்டு முறையை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்காகவும் நீங்க வந்து செய்யலாம். இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம், பெண் பிள்ளைகளுக்கோ உங்களுடைய வயது வந்து ஆண் பிள்ளைகளுக்கோ திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு, நல்ல வரன் அமையல அப்படின்ற பட்சத்துல இந்த வழிபாட்டு முறையை நீங்க வந்து கடைபிடிக்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வந்து செய்யலாம். தீராத கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்க, அதே மாதிரி வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு காலேஜ்ல வந்து சீட்டு வந்து கிடைக்கணும், இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கோ நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் நீங்க வைக்கக்கூடிய அந்த வழிபாடும் நியாயமானதா இருக்கக்கூடிய பட்சத்துல வாராகி தாயார் உடனே வந்து செவிசாய்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல வந்து தீர்வு வந்து கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு வாராகி அம்மனுடைய பாதங்களை வந்து பற்றிக்கிறங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். வாராகி தாயாருடைய அருள் என்றுமே உங்களோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வழிபாட்டை பின்பற்றி நீங்க உங்க வாழ்க்கையில வந்து வெற்றி அடைந்தீங்க, உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் இருந்தது அப்படின்னா அதை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பார்க்கிறவங்களும் உங்களுடைய கமெண்ட்டை வந்து படிக்கிறவங்களும் அவர்களும் இந்த பூஜை வந்து செய்து வாராகி தாயாருடைய அருளை பெற்று அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. அதனால் வரக்கூடிய அனைத்து புண்ணியமும் உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.